பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்த கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இங்கு ஒரு விபரீத மனைவி. பிரியாணியுடன் கட்டில் சுகத்திற்கு வந்த கணவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? இரண்டாவது கணவரின் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொலை செய்ய முயன்ற விபரீத மனைவி இவர்தான். பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் ஆத்திரமடைந்த மனைவி இப்படி ஒரு பகீர் செயலை செய்திருக்கிறார். ஆம், காரைக்கால் வளத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். இதேபோல் காரைக்கால் நிரவி பகுதியைச் சேர்ந்தவர் மகேஸ்வரி. இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். கணவனை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் காரைக்கால் காமராஜர் வளாகத்தில் பணி நிமித்தமாக சென்றிருந்த போது மகேஸ்வரிக்கு செந்தில்குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் காதலாக மாற மகேஸ்வரியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவருடன் குடும்பம் நடத்தி உள்ளார் செந்தில்குமார். மேலும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என கூறி மகேஸ்வரியிடமிருந்து 50 பவுன் நகையை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அடமானம் வைத்துள்ளார். மகேஸ்வரியையும் அந்த தொழிலில் பார்ட்னராக சேர்த்திருக்கிறார். தொழிலும் அமோகமாக நடந்திருக்கிறது. ஆனால் மகேஸ்வரியிடம் வாங்கிய நகையை மட்டும் செந்தில்குமார் திரும்ப தரவில்லை. இது குறித்து கேட்டபோது மகேஸ்வரியை அடித்து தாக்கியுள்ளார் செந்தில்குமார். இதனால் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் மகேஸ்வரி புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனக்கு காமராஜ் வளாகத்துக்கு நான் ஒர்க் பண்ண வரும்போது சன் பட்டாஸ் ஓனர் செந்தில்குமார் அங்கே இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணாரு. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை ஒரு பழக்கம் ஆனிச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னோட 50 பவுன் நகையை கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சாரு. எதுக்குங்கிறது பிசினஸுக்கு நம்ம கடையை கட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. என்னப்பா நகையை மீட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ போலீஸுக்கு போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது, வக்கீலுக்கு போகக்கூடாது, அப்படி சொன்னாக்கா நான் பழைய லைஃப் எடுத்து உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். என்னோட நகையை வாங்கி வச்சுதான் சார் அந்த கடையை டெவலப் பண்ணி கட்டினது. நான் அதில் ஒரு பார்ட்னர்ஷிப் சார். அதில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போது என்ன ஒரு கடை உள்ள விட மாட்டேங்கிறாரு. போலீஸ் ரிமாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன ஒன்றும் பண்ண முடியாது, போலீஸ் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் இருக்கு. அதுக்குள்ள ஆதாரங்கள் என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் இருக்கு சார், 16 ஆடியோ இருக்கு சார். இந்த விஷயம் தெரிந்ததும் செந்தில்குமார் யார் கண்ணிலும் படாமல் தலைமறைவாகி இருக்கிறார். இதற்கிடையில் செந்தில்குமாருக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது என மகேஸ்வரிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பிரியாணி வாங்கிக் கொண்டு 2வது மனைவியோடு உல்லாசமாக இருக்க வீட்டிற்கு வந்திருக்கிறார் செந்தில்குமார். வந்ததும் வராததுமாய் கணவரிடம் வேறு பெண்களுடன் தொடர்பு இருக்கிறதா என கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி தகராறாக மாறியிருக்கிறது. ஆத்திரத்தில் சமையலுக்காக கையில் வைத்திருந்த மிளகாய் பொடியை கணவனின் முகத்தில் தூவியிருக்கிறார் மகேஸ்வரி. மேலும் அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெயை எடுத்து செந்தில்குமாரின் மீது ஊற்றியுள்ளார். இதில் செந்தில்குமார் அலறி துடிக்க அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த தாக்குதலில் செந்தில்குமாரின் தோள்பட்டை மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து நிரவி போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவனின் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி கொல்ல முயன்ற மனைவி மகேஸ்வரியை தேடி வருகின்றனர். கொடுத்த நகையை திருப்பி கேட்ட மனைவியை தாக்கிவிட்டு தலைமறைவான கணவன் கட்டில் சுகத்திற்கு ஆசைப்பட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் வசமாக சிக்கி உயிருக்கு போராடும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.